ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொள்ளு வச்சு செய்யறது தான். இது ஒரு டயட் ஃபுட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப்பு வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா விசில் வச்சுக்கலாம். ஆனால் விசில் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 9 விசில் வச்சுக்கோங்க. உங்களோட குக்கரை பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 விசில் எடுத்துக்க போகிறேன். கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால் அதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொள்ளு அது கூட நல்லா வாஷ் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. டயட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி பயிறு மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஸ்ட்ரென்த்து, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஏன்னா நம்ம கொள்ளு சில பேருக்கு வந்து டைரெக்டாக சாப்பிட பிடிக்காது. அதனால் கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா அதையும் தாளிச்சிக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து கொள்ளு வந்து டைரெக்டாக சாப்பிட பிடிக்காது. அதனால இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ வந்து கொள்ளையும் வந்து விசில் நம்ம எடுத்துடலாம். நல்லா ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொள்ளு எடுத்துலாம். இதில் வந்து ஒரு தண்ணி இருக்கும். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் உங்களுக்கு ஜலதோஷம் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா டக்குன்னு சரியாயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம பாடியில் வந்து பேட் கொலஸ்ட்ராலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி குடித்தா நம்ம அதுவுமே வந்து சரியாயிடும். சில பேர் வந்து அந்த ஊற வச்சுட்டு தண்ணி குடிப்பாங்க, அது குடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி தண்ணி குடிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணலை. எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நான் வந்து இந்த தண்ணி வந்து குடிச்சிட்டு போகிறேன். கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா போட்டு ஆனியன் கூட வந்து அந்த கொள்ளுலாம் வந்து நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு சால்ட்டு, கொள்ளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணுறதுனாலும் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதுதான் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கணும்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. இது வந்து ஒரு 5 பேர், நான் எடுத்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டா போதும், எனஃபாக இருக்கும் அதுவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.